Proverbs 18 verses 8. படித்திருவோமா? கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். Alright, ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன். The words of a whisperer are like delicious morsels. They go down into the inmost parts of the body. Alright? நான் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் யோசிக்கிட்டே இருந்தேன், what should I talk about for today? என்னாலிருந்து பேசணும்னு நான் யோசிக்கிட்டு இருந்தேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த பிரசங்கம் பிறந்தது. Now before we start ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு I would like to share a story. ஒரு கதையை சொல்லணுன்ட்டு இருக்கிறேன். ரைட்? எல்லாருக்கும் கதைனா பிடிக்கும் தானே? யாருக்கு கதை பிடிக்காது? பிடிக்குமா பிடிக்காதா? உங்களை பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. ரைட்? பிடிக்குதுன்ட்டு சொல்லுவங்களாம் கை உயர்த்தி காமிங்க. கதை பிடிக்கும். யாருக்கு கதை பிடிக்காது? கை ஊற்றி காமிங்க. பின்னாடி பேஸ்டம்லேருந்து ஒரு பையன் கை தூக்குறான். ரைட் ரைட், கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நான் வந்து ஐம் வெரி யங், ரொம்ப யங்கான ஒரு மனிதன் தான் நான். ஐம் வெரி யங். அப்போ நான் ஊழியம் செய்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு இப்போ தான் ஐ ஹேவ் ஒன்லி அபவுட் 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் மினிஸ்ட்ரி. ஆண்டவரோட ஊழியத்தில் செய்கிறதுக்கு 5 to 6 வருஷம் தான் அனுபவம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பு ஐ வாஸ் த யூத் பிரசிடென்ட், நம்மளோட சபையோட யூத் பிரசிடென்ட்டாக இருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு. ஐ திங்க் ஐ வாஸ் த யூத் பிரசிடென்ட் இன் அவர் சர்ச் at the age of 14. 14 வயசில் நான் நம்மளோட சபை யூத் பிரசிடென்ட்டாக இருந்தேன். அப்போ நான் ஒரு யூத் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது that was the first time நான் ஊழியத்தில், ஒரு பெரிய ஊழியத்தில் நான் புந்திருந்தேன். the first time, my first experience. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லை எனக்கு. என்ன சரி என்ன தப்புன்ட்டு சொல்லி காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. there was no one to show me what was right and what was wrong. அந்த நேரத்தில் ஒரு கதை, அந்த நேரத்தில் ஒரு situation, something happened. அப்போ in the early days of my ministry, ஊழியம் நான் தொடங்கும் போது, in the early days I was very young, வாலிபனாக இருந்தேன். I was very desperate in the presence of God. I was very zealous. I was a young boy with full of passion, full of energy. And என்னோட உள்ளத்திலிருந்து அந்த டைமில் 14 வயசில் I was naive a little bit. But அதே நேரத்தில் I desired to serve the people. நிறைய என் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ரைட்? என்னோட 14 வயசோட டெஸ்டிமனி நான் சொன்னேனாக்கா ஒரு யூத் பிரசிடென்ட்டாக தான் இருந்தேன் அந்த டைமில். பட் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேனாக்கா, வேதத்தை நான் வந்து மறிச்சு எடுத்து போவேன். ஐ வில் ஹைட் த பைபிள். ஏன்னாக்கா வெளியே போனாக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கனாக்கா கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு, தே வில் புலி மீ. இப்போ சர்வீஸ் முடிஞ்சு நான் கீழே, அந்த டைமில் நம்ம இந்த சபைக்கு வரல, இந்த ஷாப்லாட் பிஹைண்ட் ஷெல். அப்போ நான் சர்வீஸ் முடிந்தோன்னே என்ன செஞ்சிருவேனாக்கா, யூத் பிரசிடென்ட், ஆனால் என் கையில் ஒரு பேக் இருக்கும். பேக்கில் வந்து பைபிள் வச்சுட்டு பட்டு ஷெல்லில் வந்து we will go to shell, a few of us யூத்ஸ், வாலிப யூத்ஸ் வந்து நம்ம ஷெல்லுக்கு போயிட்டு தண்ணி ரொட்டிலாம் வாங்கிட்டு வருவோம். and I was very, at that time, that is another testimony. I was in between two lines, whether I desired for God or whether I don't desire God's ministry. And the youth ministry la இருக்கும்போது there was many young people, நிறைய young people இருந்தாங்க. And there was at the same time many older people than me. And அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் there was many young people who were bright, intelligent, they involved in ministry. என்ன நடந்தாலும் யூத்துக்கு என்ன செஞ்சாலும் என்ன செய்யணுன்ட்டு இருந்தாக்கா கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. they are ever ready. அப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து there was 2 of them, one boy and one girl, 2 பேர் இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த 2 யூத்தும் they are very active in youth ministry.
என்ன நடந்தாலும் திடீர்னு யூத் சண்டே வருதுன்னா ஒரு பிரசிடெண்ட்டாக நான் கூப்பிட்டு கேட்டேனாக்கா இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் நம்மளுக்கு, உடனே என்ன செஞ்சுருவாங்க, நான் 2 பேரும் ஓகே we can do செய்யலாம். They also were zealous. Their family was also involved in church. அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, திடீர்னு ஒரு நாளைக்கு I began to hear whispers. இந்த whispers என் காதுக்கு வந்தது. At first it was a small passing comment. ரொம்ப சிறிய ஒரு காமெண்டாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு காமெண்ட்னா, எனக்கு என் காதுக்கு எட்டுனது வந்து, ஏய் உனக்கு தெரியுமா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்ட்டு என் காதுக்கு எட்டுனுச்சு. ரைட், இப்போ தான் எல்லாரோட காதும் திறக்குது கதைக்கு. ரைட், பட் இட் கேம் டு மை இயர்ஸ். இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்ட்டு அந்த டைமில் நான் என்ன செஞ்சிட்டேனாக்கா, நான் தட்டிட்டேன். I just brushed it off. It was as if சிறிய காரியத்திலிருந்து ஆரம்பித்தது திடீர்னு அந்த யூத் ஃபெலோஷிப் it started to encapsulate the whole youth fellowship. எப்படியா இருந்துச்சுன்னா, if you want to say a proverb சொல்லணும் இருந்தோனாக்கா, ஒரு தட்டு, யாரோ ஒரு தட்டு எடுத்து வராங்க, அந்த தட்டுக்குள்ளார சாப்பாடு இருக்கு, பட் திஸ் தட்டு இஸ் க்ளோஸ்ட் வித் ஒயிட் கிளாத். ஒரு வெள்ளை துணியில் மூடி இருந்துச்சு. என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த ஒரு ஆள் வெள்ளை தட்டு எடுத்து உள்ளுக்கு சபைக்குள்ளார வரும்போது, திஸ் இஸ் அ ப்ராவர்ப், திஸ் இஸ் நாட் ரியல். சபைக்குள்ளார வரும்போது இந்த தட்டு வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு பாஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு ஆள் வராங்க உள்ளுக்கு, அந்த தட்டு எடுத்து பாஸ் பண்ணுறாங்க. நம்மளும் என்ன செய்கிறோம், அந்த தட்டு எடுத்து துணியை திறந்து உள்ளுக்கு என்ன இருக்குன்ட்டு சாப்பிடுவோமா? சிலவங்க சாப்பிடுவோம்னு சொல்கிறாங்க, சிலவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். ஒரு சிறிய ஒரு விஸ்பர்லேருந்து ஆரம்பிச்சுது. யார் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பையன் வந்து சொன்னது என்கிட்ட, நான் அது அப்படியே தட்டி விட்டேன். பட் அந்த சாப்பாடு பாருங்க, when the tray came to the first person who was me, நான் தட்டி விட்டேன். பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த ட்ரே 2வது ஆளுக்கு போகுது, அந்த ட்ரே 2வது ஆளுக்கு முடிந்து 3வது ஆளுக்கு போகுது. கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, the whole church or the whole youth fellowship got to know about this small gossip. இந்த சிறிய ஒரு gossip எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேனாக்கா, I was very young, என்ன செய்யணும்னு தெரியாமல் I started to slow down using both of them in the ministry. என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அவங்கள பயன்படுத்துறதுக்கு. அப்போ அவங்க the both of them realized that I started to isolate them. எப்போதும் சபைக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டு வருவாங்க, நல்லா கம்பீரமாக வருவாங்க, வைராக்கியத்தோடு வருவாங்க, ஃபயராக இருக்கும் அவங்க வரும்போது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, when they knew all this gossip is going around and when they knew I didn't do anything, என்ன ஆயிடுச்சுனாக்கா, the smiles that they brought wasn't as bright. உள்ளுக்கு சபைக்குள்ளார வரும்போது சிரிப்பாங்க, ஆனால் இட்ஸ் ஜஸ்ட் courtesy சேக்காக சிரிப்பாங்க. அப்போ டைம் போக என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த 2 குடும்பமும் சபையிலேருந்து வெளியாயிட்டாங்க. they left church because of this one small gossip that spread around. பல வருஷத்துக்கு அப்புறம், many years later, திரும்பி இந்த யங் பாய் நான் மீட் பண்ணேன். எந்த பாய்னா, not the one who was involved in the gossip. என்கிட்ட வந்து அந்த gossip சொன்னவர், என்கிட்ட வந்து ஆரம்பத்திலே சொன்னவர், வெளியே நான் சந்தித்தேன். இப்போ சந்தித்து நம்ம டீக்கு போயிருந்தோம். டீக்கு போகும்போது திடீர்னு இந்த நண்பன் என்கிட்ட என்ன சொன்னார்னாக்கா, oh, the thing I said about both of them, yeah, it wasn't actually true. அவங்க 2 பேரும் பற்றி நான் சொன்ன அந்த கதை இருக்குல்ல, அந்த கதை வந்து உண்மையான கதை கிடையாது. அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், அவர் சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போயிட்டார்,
இது உண்மையான ஒரு கதை இல்லைன்ட்டு. நான் யோசித்தேன். I was thinking, ஏனாக்கா this one small gossip that spread around the church, ஒரு சிறிய ஒரு gossip that spread around the church destroyed relationships. This small gossip that went around the church destroyed the youth fellowship. மற்றும் அதுவும் இல்லாமல் இந்த சிறிய ஒரு gossip சபை சுற்றி போகும்போது சபையே உடைந்து விட்டது. The church broke. பட் என்கிட்ட இந்த சகோதரன் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அது உண்மையான கதை இல்லைங்கன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். I just sat there with him. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் என் சிந்தனையெல்லாம் என்ன தெரியுமா போணுச்சு? ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், ஒரு ட்ரே வெள்ளை துணியில் சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுதான் அந்த காசிப். The food was the gossip. இப்போ அந்த காசிப் எல்லாரும் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சி சாப்பிட்டு மங்குலாம் என்ன ஆயிடுச்சு, கழுவி அடுக்கி வச்சுட்டாங்க. பட் இங்கே இன்னைக்கு இந்த சகோதரன் என்ன சொல்றாருன்னா அது உண்மையே கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 18:8. Can we read it again? Can I have my slides? Is my slides there? கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். All right. The words of gossip are like choice morsels. They go down to the inmost part. நீதிமொழிகள் 18:8. Now words don't just pass through the air. They pass through the hearts and they lodge deep. இங்க கவனிச்சீங்கன்னாக்கா வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட it just don't go by words. நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை is it strengthening them or is it breaking them down? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக வார்த்தைகள் வந்து கூராக இருக்கும். We will say in English, words are sharp. கூராக இருக்கும். Words are sharp. நிறைய பேருக்கு when we say something என்ன ஆயிரும்னாக்கா அவங்களோட இருதயத்தில் ஒரு காயம். There will be hurt in their heart. அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த நீதிமொழிகள் 18:8 the words of a gossip are like choice morsels. They go down to the inmost parts. அப்போ எபிரியர் மொழியில் நான் போயிட்டு இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு பார்க்கும்போது the first word that I want you to take note over here, ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது கீழே உழுது, ரைட், நாட் த டாப் ஒன், கீழே உழுது the ரெட் கலர் ஹைலைட்டட் வேர்ட். அங்கே என்ன போடுறதுன்னா whispers அல்லது எபிரியர் மொழியில் டிவ்ரே நிர்கன், the words of whispers. The words of whispers. அப்போ gossip பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா it comes in words of whispers. எப்படி தெரியுமா gossip போவோம்? You know how a gossip works? நீங்களே சொந்தமாக பேசுறது கூட உங்களுக்கு அறியாமல் நீங்கள் பேசுவீங்க. இது ஒரு gossip-ஆன்ட்டு உங்களுக்கே அறியாமல் பேசுவீங்க. நிறைய நேரத்தில் நானே gossip-ல ஈடுபட்டிருக்கேன். I've been involved in gossip. ரெண்டாவது வார்த்தை that I would like you to pay attention to is the second one. மேலே இருக்கிறது wounds என்று சொல்லி it reads in Hebrew as Kemila Amim, which translates to choice morsels, or in other words it also translates to delicacies. Delicacies என்று சொல்லுது translationல. So the root word laham over here gives a sense of gulping down these gossips. And the root word பார்த்தீங்கன்னாக்கா choice morsels வந்து in Hebrew it's translated as kamit lahamim. அப்போ அந்த root word வந்து lahamim is the root word. And it translates to delicacy. And delicacy என்று சொல்லும்போது it means that whispers, முதல்ல பார்த்தோம், the first word we saw was whispers, and
The second word delicacies means நம்ம ஈடுபடுறது மட்டும் கிடையாது. We consume the gossip. We consume the gossip in ourselves. They go down into the inmost chamber. 18:8 பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கிற லைனில் பார்த்தீங்கன்னாக்கா they go to the inmost parts என்று போட்டிருக்கு. அப்போ எபிரேயரில் படித்து பார்த்தீங்கன்னாக்கா இன்மோஸ்ட் பார்ட் என்று சொல்லும் போது இட் மீன்ஸ் வாட் இஸ் த இன்மோஸ்ட் பார்ட். ஒரு மனிதனோட இன்மோஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா படித்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் யூஸ்வலி our stomach, the inmost part. And the inmost part is so sacred. But நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இந்த ப்ரோவப்ஸில் இந்த சிறிய ஒரு காசிப்பை நம்ம என்ன செய்கிறோம், சாப்பிட்டு நம்ம அதில் ஈடுபடுறோம். Now Proverbs paints a vivid picture about gossip being the plate that is being passed around. அந்த ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அந்த சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க ஒரு தட்டில், அதில் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னாக்கா அதில் நம்ம ஈடுபடுறோம். Now I want you to see Proverbs chapter 4 verses 17. சாரி, அங்கே மேலே ஸ்லைட்ஸில் சாலாவாக போட்டிருக்கு 4:14 4:17. எனக்கு 4:17 படிக்கிறீங்களா? அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். They eat the bread of wickedness and drink the wine of violence. அடுத்த வசனத்தை படிக்கிறீங்களா? 9:17 நீதிமொழிகள் 9:17. Stolen water is sweet and bread eaten in secret is pleasant. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தகாரத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். Amen. இப்ப நீதிமொழிகள் என்ன சொல்லுதுனாக்கா, what Proverbs often at times tells is many times சாப்பாடு வச்சுக்கிட்டு it narrates us to sin. நீதிமொழிகள்ல right, it brings us to sin. அப்போ 9:17 பார்த்தீங்கன்னாக்கா stolen water is sweet, food eaten in secret is delicious. And I can assure you, நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவோம் இது உண்மைதான், ரைட். நீதிமொழிகள் 4:17 நீதிமொழிகள் 9:17, எஸ்பெஷலி 9:17. many of us இங்கே யாரெல்லாம் பந்து லாட்டு பார்ப்பீங்க? Not many of us will watch, but there were some of us who will watch. சிலவங்க நம்ம பந்து லாட்டு விளாடுவோம், ஃபுட்சால் விளாடுவோம். நம்மளோட சர்ச் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் ஒரு சர்ச் டோர்னமெண்ட் செய்யும், இன்டர் சர்ச் டோர்னமெண்ட்டு. அந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் பங்கு பெறுவோம். ஆனால் நம்ம பந்து விளாடும் போது, இல்லை பேட்மிண்டன் விளாடும் போது, அல்லது மித்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்போர்ட்ஸ் விளாடும் போது என்ன முக்கியமாக இருக்கும்? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் when we play ஸ்போர்ட்ஸ்? என்ன முக்கியமாக இருக்கணும்? இந்த ஒரு இது இருக்கணும் when we play ஸ்போர்ட்ஸ். என்னது சொல்லுங்க, எனக்கு பாதி வரைக்கும் தான் விளங்குது, அதுக்கப்புறம் விளங்க மாட்டேங்குது. வாட் இஸ் தட்? சொல்லுங்க. மின்னுக்கு இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறீங்க, என்னமோ ஆன்சர் தெரியாத மாதிரி. மிக முக்கியமான ஒரு காரியம் ஸ்போர்ட்ஸ் விளாண்டாக்கா தண்ணி, ரைட். கவலைப்படாதீங்க, தப்பாக சொன்னீங்கன்னாக்கா நான் உங்களை கடிச்சிட மாட்டேன், ரைட். The most important thing when you play sports is water. கரெக்டா இல்லையா? ரைட். ஆனால் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ், பட் மென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுட்சால் விளாண்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்கும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஃபுட்சால் போகும்போது நம்ம தண்ணியை எடுத்து போக மாட்டோம். எப்படி? தண்ணி தாகம் எடுக்கும், ஆனால் ஃபுட்சாலுக்கு போகும்போது தண்ணி எடுத்து போக மாட்டோம். ஏன் தெரியுமா? ஃப்ரெண்டோட தண்ணி குடித்தாக்கா வேறையாக இருக்கும், நம்ம சொந்த தண்ணி எடுத்து குடித்தாக்கா வேற டேஸ்ட்டாக இருக்கும். த ஃபுல்ஃபில்மெண்ட், நம்ம சொந்த தண்ணி குடித்தாக்கா நம்மளுக்கு தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட நண்பனோட தண்ணி எடுத்து குடித்தாக்கா இப்போ நம்மளோட தேர்ஸ்ட்டு
It will quench our thirst. இப்போ பாருங்க இந்த நீதிமொழிகள் 9:17 என்ன சொல்லுதுன்னா, stolen water is sweet and food eaten in secret is delicious. இப்போ உண்மைதானே? உண்மைதானே? நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்ட்டு உண்மைதானே? Now in Genesis ஆதியாகமம் 3ல என்ன அங்க இருக்குதுனாக்கா, we often see someone, two people participating in sin. Right? ஆதியாகமம் 3ல என்ன ஒரு பாவம் நடந்தது? The serpent tempted Eve. Right? And அங்க டெம்ப்ட் பண்ண கையோட என்ன ஆகுது? அங்க பாவம்ட்டு புதுசா ஒரு காரியம் நடக்குது. And over here in Genesis 3 also it starts, எப்படி பாவம் ஆரம்பிக்குது? சாப்பாடுல தான் பாவம் ஆரம்பிக்குது. ஃபுட். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் Ecclesiastes chapter 7 verses 21 to 22. Ecclesiastes chapter 7 verses 21 to 22. நம்ம அதில் ஆங்கிலத்தில் படிச்சிடுறேன். Do not pay attention to every word people say, or you may hear your servant cursing you. For you know in your heart that many times you yourself have cursed others. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. Amen. Do not pay attention to every word. And then it continues in verse 22. It says, for you know in your heart that many times you yourself have sinned. அப்ப எபிரேயர் மொழியில the first one that I'd like to see, do not pay attention. எபிரேயர் மொழியில al titen libeka என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னா, do not give heart. Do not give heart. இதுல பங்கு பெறாதீர்கள். This is not just about ignoring the words, it's about refusing to set your attention. அப்போ ஒரு gossip நம்மளோட காதுக்கு, நம்மளோட செவிக்கு வருதுனாக்கா, இங்க எக்லெசியாஸ்டஸ் 7:21 என்ன சொல்லுதுனாக்கா, do not pay attention அல்லது do not give your heart into it. Do not give your heart to what every person says. பிறகு 22ல நீளமா ஹைலைட் பண்ணியிருக்கிற வசனத்தை கவனிங்க. your heart that. அப்ப அது என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னா, yada levevka, which translates to your heart knows. Your heart knows of what you have done. நம்ம என்ன பாவம் செய்கிறோன்ட்டு நம்மளோட சொந்த இதயத்துக்கு our heart knows. இப்போ பாருங்க, many times we have cursed others. நிறைய நேரத்தில் நம்மளே சொந்தமா இந்த பாவத்தில் பங்கு பட்டிருப்போம். We would have been committing this sin. We are not victims of gossip. யாரோ இங்கே இன்னைக்கு மாலை ஆராதனையில் அமர்ந்து நீங்கள் யாருமே சொல்ல முடியாது, நான் ஒரு காசிப்க்கு நான் வெறும் ஒரு விக்டிம்ட்டு தான் யாருமே சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம காசிப்லேயே நம்ம பங்கு we have indulged ourselves in gossip. Alright. Now, வேதத்தை பார்த்தீங்கன்னாக்கா, the Kohelet or the preacher அங்கே என்ன சொல்றாருனாக்கா, don't give gossip the power to control you and don't pretend you've never served it yourself. இப்போ பாருங்க, காசிப்னு சொல்லும் போது நம்ம ஏன் எல்லாரும் காசிப் பண்ணுறோம்? மை பாயிண்ட் அங்கே வர மாட்டேங்குது. ஸ்லைடில் பாருங்க, காசிப் நடுவில் இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது? பவர்ன்ட்டு இருக்குது. we gossip. எதுக்கு நம்ம காசிப் பண்ணுறோம்னாக்கா, we gossip because when we gossip நம்மளுக்கு ஒரு பவர் நம்மளுக்கு வருது. ரெண்டாவது, நம்ம காசிப் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல்
we control the narration of what happens. மூன்றாவது என்ன ஆகுது? We pretend. ஆனா இங்க வேதத்துல quality or the preacher says when you gossip, not when you gossip, don't give to gossip the power கொடுக்காதீங்க to control you, and don't pretend that you have not participated in gossips. Now கவனித்துக் கொள்ளுங்கள், முதல்ல நான் என்ன சொல்லி வரேனாக்கா, our hearts, our stomach, நம்ம செவி என்னெல்லாம் நம்ம கேட்குறோமோ நம்மளோட இருதயத்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். Now what happens when we gossip? We saw in Proverbs 18:8, நீதிமொழிகள் 18:8 திரும்பி படிச்சிருவீங்களா? எனக்கு கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். The words of a whisperer are like delicious morsels. They go down into the inmost parts of the body. But over here we see we have a sacrament. We have a communion with God. நம்ம மாசம் முதல் வாரத்தில் நம்ம சபைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ராபோஜனையிலே பங்கிடுறோம். We partake in communion. அப்போ நம்ம communion, when we partake in the Lord's Supper, நம்மளோட போதகர்லாம் எப்போதும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சன்வே சபையில் எப்போதும் பாஸ்டர் ராபர்ட் மற்றும் பாஸ்டர் ஐசக் ராபோஜனை கொடுப்பார்கள். கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? when they give the bread, ரொட்டி அப்பத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? this is the body of Christ broken for you. பிறகு திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? this is the blood of Christ that is shed for you. அப்போ வாரம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட லிட்டர்ஜி, வர்ஷிப் லிட்டர்ஜியை சர்வீஸ் லிட்டர்ஜியை பார்த்து வந்தீங்கன்னாக்கா, ஆராதனை வர்ஷிப் முடிந்து நம்மளுக்கு என்ன வரும்? what we have after worship? confession prayer நடக்கும். right? confession prayer நடக்கும். and we see over here we pray for God to forgive our sins and to cleanse us. நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். And the Lord's Supper, the bread and the cup, proclaims Christ's death. ஆண்டவரோட இருப்பு நம்மளுக்கு என்ன தெரியுமா ஆகுது? Because Christ died for us, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் மரித்ததுனால, we are brought in unity and we are strengthened in the body of Christ. Right? அப்ப அந்த அப்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டாக இருக்கும் அப்பம். Right? So when Christ died for us, that was his body that was given for us. ஆனால் நம்ம இந்த பாவத்தில் நம்ம பங்கீடு பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகுது? we break the body of Christ. We break the body of Christ when we indulge ourselves in sins. அப்ப பாருங்க, in gossip's meal, the word is shared to proclaim someone's worst moment of their lives. ஒரு gossip நம்ம பிறருக்கு நம்ம சொல்லும் போது என்ன தெரியுமா நம்ம சொல்றோம்? நல்லதா நம்ம சொல்றோம் பிறர் பத்தி? எத்தனை பேர் gossip பண்ணும்போது நல்லது சொல்வீங்க? கை உயர்த்தி காமிங்க. பரவாயில்ல, யாரும் கை உயர்த்தல. பாஸ்டர் ராபர்ட்க்கு நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்க தேவையில்லை. பாஸ்டர் பாருங்கள் இவங்கெல்லாம் காசிப் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. But you see, when we partake in gossip, we partake in someone's downfall. We partake in someone's downfall. We don't strengthen another person. நம்ம பிறரை தூக்கி விடுவது கிடையாது, நம்ம பிறரை உடைக்கிறோம். We break. Amen. But when we come for the Lord's Supper, we eat in remembrance, because the Lord's Supper or Jesus Christ is the only one who can fulfill our heart. ஆண்டவர் ஒருவர்தான் நம்மளோட இருதயத்தை, நம்மளோட ஆசைகளை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நோ நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் வந்து பிறக்கும்போது ஒரு பரிசுத்தவனாக தான் பிறந்தார். ஜீசஸ் வாஸ் born as a holy person. ஆண்டவர் இந்த உலகத்தில் நடந்து போகும்போது ஆமாம் நிறையா டெம்டேஷன் கடந்து போனார். ஆனால் இருந்தாலும் யார் இருந்தார்? அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க. யார் வேற இருந்தா? ஏஞ்சல்ஸ், ஆண்டவரோட தூதர்கள் இருந்தாங்க. பிறகு ஆண்டவரே God himself was there for his son. கரெக்டா இல்லையா? ஆண்டவரே இருந்தார் அவரோட குமாரனுக்கு. ஆனால் பாருங்க, ஜீசஸ் yet went through suffering. போன வாரம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்ட்டு ஞாபகம் இருக்கா? இல்லையா? எல்லாரும் பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, மைக் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்து கேட்க மாட்டேன். But we spoke about the crucifixion of Christ. The crucifixion of Christ. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு டைம் இருந்ததோ என்ன செய்வார்? அவரு ஜெபிப்பார். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா he likes to pray in the mountains. நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவார்? ஜெபிக்கிறதுக்கு மலையில் ஏறிடுவார். அப்போ before the crucifixion happened, before Jesus was captured, சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறாரு ஜெபிக்கிறதுக்கு. கூட்டிகிட்டு போகும்போது சீஷர்கள் அங்கே கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் மேலே போயிட்டு ஜெபிச்சுட்டு வரேன்ட்டு ஆண்டவர் மேலே போயிட்டு வரும்போது சீஷர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க சீஷர்கள். அப்போ பாருங்க, ஆண்டவரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் எழுதின சுவிசேஷம் எடுக்கிறீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14:55 59. யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் திஸ், ரைட் டவுன் பண்ணிக்கிங்க. மார்க் 14 verses 55 to 59. Jesus was accused, falsely witness testified towards his words. False witnesses testified. லூக்கா 23 வசனம் 53 57 வரைக்கும் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா the crowd actually taunted Jesus. And they passed these taunts from one another. எப்படி காசிப் பரவுதோ அதே மாதிரி இந்த taunt, இந்த டாண்ட்லாம் வந்து ஒரு ஆளா பரவிக்கிட்டே போனிச்சு. மற்றும் we can read this verse, மத்தேயு 26:3-4. The leaders whispered behind closed doors because they were plotting the death of Christ. மத்தேயு 26:3-4. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். Amen. You see, they were behind closed doors planning, gossip பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. Yet இருந்தாலும் அங்க என்ன ஆவல? He did not return gossip for gossip. ஆண்டவர் gossipக்காக ஒரு gossip அவர் கொடுக்கல. He didn't give curse for curse. இவங்க பேசுறாங்க நான் பேசுவேன், இவங்க தப்பா பேசுறாங்க நான் பேசுவேன், இவங்க என்னைய கர்ஸ் பண்றாங்க நான் கர்ஸ் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படி செய்யல. நான் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? Instead he offered himself to be the true bread of life. யோவான் 6:35 படிக்கிறோம். Can we read it? John 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். Amen. Jesus said to them, I am the bread of life. Whoever comes to me shall not hunger, and whoever believes in me shall not thirst. Hallelujah. Hallelujah. Now he invites, ஆண்டவர் என்ன செய்றாருனாக்கா, he invites sinners,
He invites slanderers. He invites gossipers to his table. ஒரு பாவியான என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா அவரோட மேசைக்கு அழைக்கிறார். He invites you and I who are sinners. படும் பாவிங்க நம்ம. We are sinners of the worst. இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு என்ன செய்வோம்? திரும்பி பாவத்தில் விழுகிறோம். பட் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் நம்மளை பிடித்து மறுபடியும் அவரோட மேசைக்கு அளிக்கிறார். நம்ம முடிக்கிறதுக்கு முன்பு டைம் எனக்கு ஓடிக்கிட்டே போகுது. There's 4 things that I want us to practice. 4 காரியம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த வாரத்தில். முதல்ல, guard the table of your heart. நம்மளோட சொந்த இருதயத்தை நம்ம பாதுகாக்கணும். Ecclesiastes chapter 7 verse 21 எழுதி கொள்ளுங்கள். நான் ஆங்கிலத்தில் படிச்சிட்டேன். Do not pay attention to every single word people say, or you may hear your servants cursing you. Not every plate, எந்த ஒரு பாவம், எந்த ஒரு gossip நம்மளுக்கு ஒரு மங்கள ஒரு தட்டில் கொடுக்குறாங்கனாக்கா அந்த தட்டு திரும்பி நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது. We don't have to pass. ரெண்டாவது, spit out the bitter before it spreads. Matthew 18:15-17. If someone speaks against one another, அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா மத்தியூ 18, if someone speaks against one another, direct them to the person involved. Direct them to the person involved. மூன்றாவது, எபேசியர் 4:29, serve edifying meals only. Serve edifying meals only. நாலாவது, come hungry to the Lord's table. கவனித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது பாயிண்ட்ல I like to read the verse. எபேசியர் 4:29. Do not let any unwholesome talk come out of your mouths, but only what is helpful for building others up according to their need, that it may benefit those who listen. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? பிறர் பற்றி நல்ல காரியங்கள் அவங்க செய்த நல்ல காரியங்கள் நம்மளுக்கு வாயில் வராது, வெளியே சொல்ல மாட்டோம். பட் when we have something bad, பிறர் பற்றி ஒரு தப்பான காரியம் இருக்கு பேசுறதுக்குன்னா என்ன தெரியுமா செய்வோம்? மீட்டிங் போட்டு, டேய் இவங்க இப்படி செஞ்சிட்டாங்கடா, இப்போ டைம் எனக்கு இல்லை, ஒரு 8 மணிக்கு சர்வீஸ், ஒரு 8 மணிக்கு முடியும், ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கால் பண்ணுறேன் பேசுவோண்டான்ட்டு டைம் போட்டு பேசுவோம். பட் இங்கே எபேசியர் 4:29 சர்வ் எடிஃபைங் மீல்ஸ் ஒன்லி. ஆராதனை முடிஞ்சிருச்சா, வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க, உட்காந்து வேதத்தை தியானிங்க, அல்லது பிரசங்கத்தை பற்றி பேசுங்க. Now, in closing, I've often thought to myself, என்னோட ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு. I often thought to myself, இப்போ நான் ஒரு ஃபெயிலியர். ஏன்னாக்கா ஒரு குடும்பம் இல்லைங்க, ஒரு ஆள் இல்லைங்க, 2 ஆள் இல்லைங்க, 3 குடும்பம் அந்த ஒரு காரியத்தினால சபை விட்டு போனாங்க. அந்த நேரத்தில் if instead of pushing it away, if only I had pushed the plate, கொடுக்குற அந்த ஒரு வாலிபன் என்கிட்ட சொன்னார்ல, ஏய் உனக்கு தெரியுமா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்ட்டு, அந்த பிளேட் அவர் கொடுக்குற அந்த தட்டை நான் தள்ளியிருந்தா, if I just pushed it away, if only I had guarded my heart stable, என்னோட இருதயத்தை நான் பாதுகாத்திருந்தா, if only I had done what was right, என்ன தெரியுமா இருக்கும்? இந்த 3 குடும்பம் இன்றைக்கு ஆண்டவரோட ஆலயத்தில் அமர்ந்திருப்பாங்க. These 3 families would be here in the presence of God.
அது யோசித்து நான் நிறைய நேரத்தில் புலம்புவேன் ஆண்டவர்கிட்ட. I'll cry unto the Lord. ஆரம்ப நாட்கள்லேயே 3 குடும்பத்தை எழுந்துட்டேன்ட்டு. But you know what? Even in failure, ஆண்டவர் நம்மளுக்கு அவரோட கிரேஸை கொடுக்குறார். Even in failure. You see, when I repented unto God, God did not just invite me back to his table, but he invited me back. அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்றதுக்கு ஆண்டவர் என்னை மறுபடியும் அழைத்தார். Hallelujah. Hallelujah. So this wonderful evening, இந்த மாலை நேரத்தில், pick your poison. Pick your poison. Can I have the last slide? Whether you want to, the next one please. Yeah. Whether you want to choose the poison, விஷத்தை எடுக்க விரும்புறீங்களா அல்லது அந்த சைடில், right? It looks like just a cross. It's actually the bread, the communion bread. Whether you want to choose gossip இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பாவமாக இருக்கட்டும், or you want to choose Christ in your life. Hallelujah. Hallelujah. அப்படியே எழுந்து நிற்போமா? Let's all look unto God. கண்களை மூடிக்கொண்டு